செயலாளர்கள், கிட்டத்தட்ட 15,000க்கும் மேற்பட்டு இங்கு வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எல்லோருக்கும் என்னுடைய தமிழக வெற்றி கழகத்தின் குடும்பத்தின் சார்பாக வரவேற்கிறோம். இந்த வெற்றி எதனால் வந்தது? இங்க நாம் ஏன் இணைந்திருக்கிறோம்? 2026க்கு பிறகு தேர்தல் அரசியல் களம் எப்படி மாறி இருக்கு? குறிப்பாக இந்த தேர்தலுடைய வெற்றி, கொஞ்சம் அமைதியா இருங்க சார், கொஞ்சம் அமைதியா இருங்க. தேர்தலுடைய வெற்றி திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, மற்ற கட்சிகளும் சரி, குறிப்பாக திமுக 26 கட்சி கூட்டணி, அதிமுக 10 கட்சி கூட்டணி, எல்லோரும் ஒன்றிணைந்தார்கள். தமிழக வெற்றி கழகம் தனித்து விடப்பட்டதுன்னு அப்படின்னு எலெக்ஷன் முறை சொல்லிட்டு இருந்தாங்க ஏப்ரல் வரைக்கும். ஆனால் இந்த தேர்தலுடைய வெற்றி எதனால் அமைந்ததுன்னு இன்னும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுல ஒரு வார்த்தையில நான் சொல்லிடுறேன். இந்திய வரலாற்றிலேயே, தமிழக வரலாற்றிலேயே ஒரு தேர்தலுடைய வெற்றி தமிழகத்தில் குறிப்பாக ஆட்சி மாற்றம் 1967 ஏற்பட்ட பொழுது முதலில் காங்கிரசிடம் இருந்து நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆட்சி உருவாக்கிய பொழுது சமூக நீதிக்காக நீதி கட்சியை மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அந்த கட்சி வலுவெடுக்கும் பொழுது தேசிய கண்ணோட்டத்தில் சுதந்திரத்திற்காக காங்கிரஸ் கட்சியை தேர்ந்தெடுத்து ராஜாஜி அவர்களும் காமராஜ் அவர்களும் ஆட்சியை உருவாக்கினார்கள். தமிழக மக்களுடைய சாமானியுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளாததனால் திரு பக்சாச்சலத்துக்கு எதிராக திரு அறிஞர் அண்ணா அவர்கள் உருவாக்கிய பிரச்சாரம், குறிப்பாக இருமொழி கொள்கைக்கு எதிராக இந்தியை திணித்த பொழுது மாணவர்கள் திரண்டு பல்வேறு துப்பாக்கி சூடுகள் நடந்து இறந்து ஆட்சி மாற்றத்திற்கு காரணமாக இந்திய எதிர்ப்பு போராட்டம், முக்கியமாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி மாற்றத்தை 1967 உருவாக்கினார். 1967 உருவாக்கிய அறிஞர் அண்ணா உடல்நலத்தால் பாதிக்கப்பட்டு இறந்த பிறகு திரு கருணாநிதி அவர்களால் திரு எம்ஜிஆர் அவர்களின் துணையுடன் முதலமைச்சராக உருவானார். ஆனால் அந்த குடும்பத்தோட பழக்கம், யார் உதவி செய்தார்களோ அவர்களை தூக்கி எறிந்ததுதான் வரலாறு. அப்படி தூக்கி எறிந்தப்பட்டவர் தான் புரட்சி தலைவர் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள். தனியாக வெளியே வந்தார். அண்ணா அவர்கள் உருவாக்கிய கட்சி மிகப்பெரிய தொண்டர் பலம், பணபலம், 200 எம்எல்ஏ, ஒட்டுமொத்த கட்சியும் திரு கலைஞர் கருணாநிதி அவர்களும் இருந்தது. ஆனால் தனியாக வந்தார், மிகப்பெரிய பிரச்சாரத்தை உருவாக்கினார், சாமானிய இளைஞர்களை வேட்பாளராக நிறுத்தினார். பணபலம் பொருந்திய ஒரு திமுகவை, அதிகாரம் பலம் பொருந்திய ஒரு திமுகவை தனி பெரும் செல்வாக்காக இளைஞர்களுடன் துணையுடன் 1977 புரட்சி தலைவர் அவர்கள் அண்ணா திமுகவை வெற்றி பெற வைத்தார். அந்த வெற்றிக்கு முதல் காரணம் என்னன்னா, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கொள்கையில் எந்த வேறுபாடும் கிடையாது. திமுகவிற்கும் அண்ணாவும் பெரியாரும் தான் கொள்கை தலைவர்கள், எம்ஜிஆருக்கும் அண்ணாவும் பெரியாரும் தான் கொள்கை தலைவர்கள். ஆனால் ஏன் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் அப்படின்னா, கலைஞர் கருணாநிதியிடம் உண்மை இல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆரிடம் உண்மை இருந்துச்சு. அவ்வளவுதான் வித்தியாசம். பெரிய அதிகாரத்தை தூக்கி எறிஞ்சது மக்கள் 2 தான் பார்த்தாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் வெற்றி பெறது முக்கியமான காரணம், எம்ஜிஆர் அவர்களை கட்சி விட்டு தூக்கிட்டாங்களே, ஏன் புள்ள, தாய்மார்கள் சொன்ன வார்த்தை, ஏன் புள்ளை ஏன் கட்சி விட்டு தூக்குனீங்க, அந்த புள்ளையோடைய தொண்டர்களை ஏன் அடிக்கிறீங்க காவல்துறை வச்சு அப்படின்னு 77 வரலாற்றை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக வெற்றி பெறவே முடியாத சரித்திரம் தான் நடந்தது. அதற்கப்புறம் 87 எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு மீண்டும் திமுக ஆட்சி அமைத்தது. அப்பொழுது அதிமுக வலுவிழந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது எம்ஜிஆர் அவர்களுடன் பயணித்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கட்சியை, அதிமுகவை எடுத்து உருவாக்கிய பொழுது 91 மாபெரும் வெற்றியை உருவாக்கினார். 233 தொகுதியில் வெற்றி பெற்றார். அதுக்கப்புறம் பல்வேறு போராட்டங்கள் உங்களுக்கு தெரியும். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இறந்தது பிறகு அரசியல் சூழ்நிலை, திரு
பொதுச் செயலாளராக, துணை பொதுச் செயலாளராக இபிஎஸ் பழனிசாமி அவர்களும் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் அவர்களும் 2 பேரும் கட்சியை பாதுகாக்கணும் உணர்வுடன் கட்சியை நடத்தினார்கள். ஆனால் 21 தோல்வியற்ற பிறகு 2 பேரும் பிரிஞ்சாங்க. அதுல அம்மா அவர்கள் உருவாக்கிய ஓபிஎஸ் பழனிசாமி அவர்கள் திமுகவிலே சேர்ந்துட்டார்.